இப்போ மெக்கானிக்ஸ் டாபிக்ஸ் இருக்குல்ல, அதில் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் அண்ட் கொஸ்டின் வந்து நமக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஒரு விமானம் வந்து 4000 மீட்டர் தூரம் பயணம் செய்கிறது மற்றும் செய்யப்பட்ட வேலை வந்து 20,000 ஜூல் எனில் அதன் மீது செலுத்தப்பட்ட விசை எவ்வளோன்னு கேட்குறாங்க. W = F × D ஃபார்முலா. இப்போ W 20,000 ஜூல் ஈக்குவல் டு F × 4000, டிஸ்டன்ஸ் எவ்வளோ 4000 தூரம். F = 20,000 / 4000, அப்போ அவ்வளோ வச்சு 5 நியூட்டன். ஆன்சர் வந்து 5 நியூட்டன். இது முக்கியமான சம். அதே போல் அடுத்த சம், ஒருவர் 20 kg எடையுள்ள பொருட்களை தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தி தனது தலையில் வைக்கிறார் எனில் அதன் செய்யப்பட்ட வேலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒருவர் 20 கிலோமீட்டர் எடையுள்ள பொருட்களை தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தி தனது தலையில் வைக்கிறார் எனில் அதன் செய்யப்பட்ட வேலை எவ்வளோ. அதே ஃபார்முலா தான். W = F × D. Force = M × G × D. F = MA. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எம்மோட வேல்யூ வந்து 20 கொடுத்துட்டாங்க. G எடுது அப்போ 9.8 வந்து ஒரு இது ஆக்சுவல் வேல்யூ வந்து 9.8. இப்போ நம்ம ஜிக்கு 10 எடுத்துக்கிறோம். சரியா, ரவுண்டாக எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2, அப்போ எவ்வளோ வச்சு 400 ஜூல். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்க. 0.1 கிலோமீட்டர் எடையுள்ள ஒரு பந்து நிலையான நிலையில் இருந்து கீழே விழுகிறது. அது 2 மீட்டர் தூரம் விழும்போது ஈர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை எவ்வாறு இருக்கும். W = M × G × D. இப்போ எம்மோட வேல்யூ வருது 0.1, G வந்து 9.8. சரியா, D வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2, அப்போ மல்டிப்ளை பண்ணால் 1.96 ஜூல். ஒரு பொருளின் விசை செலுத்தப்படும் போது அதன் இடப்பெயர்ச்சி கீழ்கண்டவாறு இருந்தால் செய்யப்படும் வேலை என்னவாக சரியாக இருக்கும். அப்போ 0வாக இருக்கும். இப்போ ஒரு பொருளின் விசை செலுத்தப்படும் போது அதன் இடப்பெயர்ச்சி கீழ்கண்டவாறு இருந்தால் செய்யப்படும் வேலை என்னவாக இருக்கும், சுழியாக இருக்கும். வேலை செய்யும் திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. இது ஆற்றல். வேலை செய்யும் திறன் வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா ஆற்றல். விசை F = 0 எனில் செய்யப்பட்ட வேலை W. அப்போ என்னது, விசை F = 0 எனில் செய்யப்பட்ட வேலை ஒர்க் வந்து என்னது 0வாக தான் இருக்கும். ஒரு பொருளின் மீது 25 N விசை செயல்படுகிறது. அந்த பொருள் வந்து விசையின் திசையிலேயே 5 மீட்டர் நகர்த்தப்பட்டால் விசையினால் செய்யப்பட்ட வேலைன்னு கேட்குறாங்க. W = F × D. இப்போ F வந்து என்னது 25 N × 5 மீட்டர். இப்போ மல்டிபிள் பண்ணால் 120 ஜூல். இயங்கும் கார் ஒன்று காற்றை எதிர் திசையில் எதிர்கொள்கிறது. காரின் மீது காற்றினால் செய்யப்படும் வேலை என்னவாக இருக்கும். அது என்ன கேட்குறாங்க. இப்போ இயங்கும் கார் ஒன்று காற்றை எதிர் திசையில் எதிர்கொள்கிறது. காரின் மீது காற்றினால் செய்யப்படும் வேலை என்னவாக இருக்கும். அப்போ நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ கார் இந்த பக்கம் போகுது, காற்று ஆப்போசிட்டில் வருது, அப்போ என்னவாக இருக்கும், நெகட்டிவாக தானே இருக்கும். ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் சுழற்றப்பட்டால் ஒரு முழு சுற்றின் அதன் மீது செய்யப்படும் வேலை என்ன இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் சுழற்றப்பட்டால் ஒரு முழு சுற்றின் அதன் மீது செய்யப்படும் வேலை என்ன, 0. ஒரு மனிதன் T நேரத்தில் W வேலை செய்தால் அவனது திறன் P என்பது. ஒரு மனிதன் T நேரத்தில் W வேலை செய்தால் அவரது திறன் P என்பது பவர். பவர் = ஒர்க் டன் / டைம். ஃபார்முலா வந்து பவர் = ஒர்க் பை W/T. ஆன்சர். 50 kg நிறை கொண்ட ஒரு சிறுவன் 44 படிக்கட்டுகளை 10 வினாடிகளில் ஏறுகிறான். ஒவ்வொரு படியின் உயரமும் 15 சென்டிமீட்டர். அவரது திறனை கண்டுபிடிக்க. பவர் = W/T. அப்போ பவர் P = W என்னது M × G × T/T. அப்போ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எம்முக்கு என்ன வேல்யூ 50, ஜிக்கு வந்து 10, டிக்கு என்னது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 44. 44/10 × 15/100. ஆன்சர் எவ்வளோ வச்சு 330 வாட்ஸ். அழுத்தப்பட்ட
அழுத்தப்பட்ட ஒரு வில் வந்து விடுவிக்கப்படும் போது தனது நிலையாற்றலை என்னவாக இருக்க மாட்டுகிறது. இது என்ன கொடுத்துருக்கோம், அழுத்தப்பட்ட ஒரு வில் வந்து வில்லிலிருந்து விடப்படும் போது தனது வந்து நிலையாற்றலை என்னவாக மாற்றுகிறது, இயக்காற்றலாக மாறுகிறது. கீழ்கண்டவற்றில் எந்த ஆற்றல் வந்து ஒரு பொருளின் உயரத்தை வந்து பொறுத்து மாறுபடும். கீழ்கண்டவற்றில் எந்த ஆற்றல் வந்து ஒரு பொருளின் உயரத்தை பொறுத்து மாறுபடும். நிலையாற்றல். எந்த ஆற்றல் வந்து ஒரு பொருளின் உயரத்தை பொறுத்து மாறுபடும் கேட்டாங்கன்னா நிலையாற்றல். இயங்கும் பொருளின் இயக்காற்றல் எதை சார்ந்தது, நிறை மற்றும் திசைவேகம். இயங்கும் பொருளின் இயக்காற்றல் வந்து எதை சார்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா நிறை மற்றும் திசைவேகம். ஒரு பொருளின் திசைவேகம் அதன் ஆரம்ப திசைவேகத்தை விட 2 மடங்கு மாறினால் அதன் இயக்க ஆற்றல் வந்து ஆரம்ப இயக்க ஆற்றலை விட 11 மடங்குன்ற n மடங்கு ஆகிறது எனில் n மதிப்பு என்ன. ஒரு பொருளின் திசைவேகம் அதன் ஆரம்ப திசைவேகம் விட 2 மடங்காக மாறினால் அதன் இயக்க ஆற்றல் வந்து ஆரம்ப இயக்க ஆற்றலை விட n மடங்கு ஆகிறது எனில் n மதிப்பு என்ன. v = 2v, ku = n. கைனடிக் எனர்ஜி வந்து ஈக்குவல் டு 12 × mv², 12 m × 2v². அப்போ 4 ஆன்சர். ஒரு பொருளின் இயக்காற்றல் அதன் ஆரம்ப மதிப்பை விட 256 மடங்காக மாறினால் அதாவது புதிய நேரில் உந்தம் எவ்வளவு இருக்கும். ஆரம்ப மதிப்பை விட 16 மடங்கு இருக்கும். ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் அதன் ஆரம்ப மதிப்பை விட வந்து 256 மடங்காக மாறினால் புதிய நேரியல் உந்தம் எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. ஆரம்ப மதிப்பை விட 16 மடங்கு இருக்கும். m நிறை கொண்ட ஒரு பொருள் வந்து v வேகத்தில் இயங்குகிறது. a என்ற இயக்க ஆற்றலை கொண்டுள்ளது. அதன் திசை வேகம் இரட்டிப்பாக்கப்பட்ட இயக்க ஆற்றல் என்னவாக இருக்கு கேட்குறாங்க. அப்போ 12m × 2v². அப்போ என்னது 4k. கீழ்கண்டவற்றின் நிலையாற்றல் உதாரணத்துக்கு அல்ல. கீழ்கண்டவற்றின் நிலையாற்றல் உதாரணம் அல்ல. ஓடும் நீர். டேஸ் 2 வகையான ஆற்றலை கொண்டுள்ளது. இயந்திர ஆற்றல். சாதாரண வில்லை விட அழுத்தப்பட்ட வில்லில் டேஸ் ஆற்றல் உள்ளது, அதிகமான ஆற்றல் உள்ளது. ஒரு பொருளில் உள்ள ஆற்றல் 1500 ஜூல் மற்றும் நிறை வந்து 15 kg. தரையிலேருந்து அந்த பொருள் வந்து இருக்கும் உயரத்தை காண்க. PE = m × g × h. டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த வேல்யூ வருது.